பலர் தங்களது உடலையே தாங்கள் மறையும் பொழுது எடுத்து சென்றவர்களாக இருந்தது. அது எப்படி உடம்பே எடுத்துட்டு போக முடியும்? அவங்க செத்தா தானே உடம்பு விடுறதுக்கு, அவங்க தான் சாகவே இல்லை, அப்புறம் உடம்போடு இல்லாத இதில் சித்தர்கள் வந்தவங்க. இப்போ வள்ளலார் எப்படி உடம்போடு போனார்? ஆமாம், பட்டினத்தார் கற்பூரத்தை போட்டு கொளுத்திட்டாங்கன்னு சொன்னாங்க அவரை. அது பிராமின்ஸுங்க எதுனா சொல்லுவாங்க, அதை நம்ம எடுத்துக்கூடாது. அவர் போகிறதுக்கு முன்னாடியே அவர் உண்மையை சொல்லிடுறாரு. கதவு தாளிடுங்க, நான் உள்ளே போக போகிறேன், திறக்காதீங்க, கவர்மெண்ட் வந்து திறன்னுவாங்க, அப்போ திறந்து காட்டுங்க, நான் இருக்க மாட்டேன், ஒரு ஒலி தான் இருக்கும் அப்படின்னே சொல்லிட்டு போகிறாரு. இதை அவங்க பிராமின்ஸ் வந்து நான் கற்பூரம் போட்டேன், ஒரு ரூம்லெல்லாம் அடைச்சேன், அவர் உள்ளே போக சொன்னேன், கொளுத்தி விட்டாங்க, நிறைய கதைங்க வரும் சாமி. உண்மை நிலையை ஞானத்தால் தான் அறிய முடியும், அஞ்ஞானத்தை அஞ்ஞானத்தால் தான் அறிய முடியும். அது மாதிரி 2000 வருஷத்தில் பட்டினத்தார் 1100 வருஷத்துக்கு முன்னே உடலோடு மறைஞ்சார் திருவத்தூரில். அதுக்கு அடுத்தபடியாக உடலோடு மறைஞ்ச எனக்கு தெரிஞ்சது வள்ளலார் மட்டும்தான். மீதி எல்லா மகான்களும் உடலை விட்டாங்க. சித்தர்களுக்கு உடலே அழிவு கிடையாது, அவங்க தான் காயக்கல்பம் பண்ணிக்கணுங்க. அது அழிவு இல்லாத உடல். ரெண்டாவது மரணம் இல்லாதவங்க அவங்க. அப்போ மரணம் வந்தால் தானே உடல் அழிய போகுது. மரணமே இல்லாதவனுக்கு உடல் எங்கே அழியுது? எல்லாம் உலகத்தில் சுற்றிக்கினே தாங்கிறாங்க அவங்க. அதனால தான் சில பேர் சொல்லுவாங்க, நான் பார்த்தேங்க, நான் வந்தேங்க, இந்த பார்க்குறது வந்ததெல்லாம் நம்மளுக்கெல்லாம் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ யோகியம் இல்லை. நம்ம அயோக்கியத்தனெல்லாம் பண்ணிவிட்டு சித்தர் நம்ம கண்ணுக்கு வருவானா? அவன் கடவுளுக்கு சம்மா சுற்றி கிடக்கிறான். உலக இயக்கத்துக்காக என்னென்ன செய்யணும், எந்தெந்த இடத்துல எவ்வளோ தீமைகள் நடந்தோ அந்த இடத்துல போய் சில நன்மைகளை சொல்ல வைக்கிறான் பல பேருக்கு மூலிமா. இதுதான் ஞானிகள் மகான்கள் பண்ணுற வேலையை. இதில் சித்தர்கள் என்றவங்க அவங்க ஞானியிலேருந்து வேறுபட்டவங்க. ஞானிகள் வந்து உடலை விட்டு மறைஞ்சாங்க. இப்போது விவேகானந்தர் இருந்தார், பெரிய மகான், அவர் உடலை விட்டார். ராமகிருஷ்ணர் இருந்தார், பெரிய மகான், அவரும் உடலை விட்டார். ரமணர் இருந்தார், பெரிய மகான். விசிறி சாமி, இது மாதிரி எல்லா ஞானிகளும் உடலை விடுவாங்க. சித்தர்கள் உடலையே விடுறது, உடலும் அவங்களும் ஒன்றாயிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு மரணமே கிடையாது. இங்கே சமாதியான கதையெல்லாம் சொல்லுவாங்க. யார் பார்த்தவன், எத்தனை 1000 வருஷம், 10,000 15,000 வருஷத்துக்கு முன்னே யார் இருந்தது? அவங்க எழுதின பாட்டு இருக்குது, அதில் அவங்க சொல்லிக்கிற வார்த்தையை நம்ம பின்பற்றணுமே தவிர அவங்க எங்கே இருந்தாங்க, எங்கே செத்தாங்க, எங்கே பொண்ணு கட்டினாங்க, இந்த ஆராய்ச்சி நமக்கு என்னத்துக்கு? அதுக்கு விடை கிடைக்குமா? சொல்லுவான், ரிஷி மூலம் நதி மூலம் கேட்கக்கூடாது, தேடக்கூடாதுன்னுவான். அந்த மாதிரி அவங்கள பற்றி ஆராயக்கூடாது. அவங்க சொன்னதை நம்ம ஆராயணும், அதுதான் முக்கியம். அந்த ஆராய்ச்சி நடத்தினா நம்ம அறிவு வளரும், அவங்கள ஆராய்ச்சி நடத்தினா நம்ம அறிவு மங்கி போயிடும். ஏன்னா முடிவு இல்லாதவங்க அவங்க. இதெல்லாம் புரியாதனமாக ஏதோ இவங்க தெரிஞ்சுக்கின்னு சித்தர் கூட போய் பொண்ணு கொடுக்க போகிற மாதிரி பேசுவாங்க. இல்லை அவங்க வீட்டில் சித்தர் பொண்ணை கட்டிக்க போகிற மாதிரி பேசுவாங்க. சம்பந்தமே இல்லாத பேச்சு அது இது கொஞ்சம் கம்மின்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். அவன் பேசும்போது நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓ இது கொஞ்சம் கம்மியாகுது அவனுக்கு, அதனால் இவனுக்கு தேவையற்ற ஆராய்ச்சி பண்ணின்னுக்கிறான், இவனுக்கு தேவையானதும் பேசலை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், உட்காந்துக்கணும். ரொம்ப ஆமாம் பண்ணிடணும். அவங்ககிட்ட வாதமே பண்ணக்கூடாது. பண்ண முடிவே இல்லாத போகும். சித்தர்கள் எவனுமே செத்தவனே கிடையாது. இப்போ 18 சித்தராக தான் 18 சித்தர்கள் தான். அதான் அப்படி தான் சொல்லுவாங்க, 18 பேர் என்னுவாங்க. ஆமாம், 11ன்னா என்ன? 18ன்னா பதிய எண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். யாருக்கு சொல்கிறேன் சாமி, 18 பதினெண் அவர் சொல்கிறது கரெக்ட் தான். 18 சித்தர்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இந்த 18ன்றது 18 சித்தர்கள். இந்த 18 சித்தர்களுக்கு வந்து நவநீத சித்தர்கள்னு உண்டு. இந்த நவநீத சித்தர்களுக்கும் மற்ற சித்தர்களுக்கும் கொஞ்சம் வேறுபாடு உண்டு. நவநீத சித்தர்கள் வந்து எல்லா சித்துக்களையும் அடைஞ்சவங்க, 8 சித்துக்களையும் அடைஞ்சவங்க. அட்டமா சித்துக்கள், 8 சித்துக்களையும் அடைஞ்சவங்க நவநீத சித்தர்கள்னு பேர் அவங்களுக்கு. மற்றவங்க தன் உடலையே தான் மறைச்சிக்கின்னு நின்றவங்க வந்து சித்தர்கள்னு பேர். அந்த உடலை விட்டவங்கெல்லாம் ஞானிகள்னு பேர். நம்ம செத்தவங்களுக்கெல்லாம் அஞ்ஞானிகள்னு பேர். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. ஆனால் இதை ஒரு பிரிவில் எட்ட முடியலாம், எந்த பிரிவிலையாவது இது எட்டியே தீரணுன்ற வைராக்கியத்தோடு நம்ம பயணம் பண்ணால் எல்லா உண்மையும் நமக்குள்ளே விளங்கும். இப்போது மற்ற ஆசிரமங்க மாதிரி இந்த ஆசிரம பாடம் கிடையாது. இது கொஞ்சம் கடினமான பாடம்.
மற்ற ஆசிரமத்திலலாம் ரொம்ப சௌகரியமாக நீங்கள் நினைக்கிறபடி சந்தோஷமாக இருந்துட்டு வரலாம். இது துக்கத்தை வலிச்சின்னு போகுது. ஏன்னா ஆரம்ப கட்டத்தில் கடவுள் அது உள்ளே வர்றதுக்கு கேட்டே திறக்க மாட்டான். அந்த கேட்டை நீ திறந்துக்கின்னு போகிறதுக்குள்ளே சின்ன பண்ணுமா இங்கே. அப்போ எவன் தைரியமாக போக முடியாதுல்ல. ஆனால் எது நடந்தாலும் பரவாயில்ல, உன்னை விடுறதா இல்லை நான் முடிவோடு போயிடணும். அப்படி போகும்போது இப்போது ஆரம்ப கட்டத்தில் நீங்கள்லாம் எங்கிட்ட கேள்வி கேட்குறீங்க. நாளைக்கு கேட்ட உடனே நீங்கள் கேள்வியே எங்கிட்ட கேட்க போகிறதில்ல. உண்மையாக 6000 என்கிட்ட கேள்வி கேட்க மாட்டான். ஏன்னா அவன் மனமே கேள்வி கேட்கும், அவன் அறிவே பதில் சொல்லும். அவனுக்குள்ளவே ரெண்டுமே நடக்கும்போது என்னையே கேட்க போகிறான். இது வெளியே நடக்கிறதால ஆரம்பத்தில் இது நடக்காதால என்ன கேள்வி கேட்டுன்னுக்கிறீங்க. பின்னாடி இது உங்களுக்குள்ளவே நடக்க போகுது. இந்த சரவணன்னு ஒருத்தன் உட்காந்துக்கிறான் பாருங்க, இந்த உட்காந்துக்கிறான். இவன் திட்ட கூட தூக்கிட்டான். ஏன்டா இப்படி இருக்கிறன்னு கூட திட்டான். அவ்வளோ கேள்வி காஞ்சிபுரத்துலேருந்து வரான். இப்போ என்னடா நான் ஒன்றும் இல்லை சமைக்கிறான். ஏன் தெரியாத வரைக்கும் 1000 கேள்வி. தெரிஞ்சு போச்சுன்னா சத்தமே அடங்கி போயிடும். அப்போது அதுக்கு காரணம் என்னன்னா அவனுக்கு உள்ளவே விடை கிடைக்கும். கேள்வியும் உள்ளவே பிறக்கும், விடையும் உள்ளவே கிடைக்கும். மனம் கேள்வி கேட்கும், அறிவு பதில் சொல்லும். அப்போ அவன் வெளியே போய் எதையுமே கேட்க வேண்டியது, தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அதுக்கு பாடம் முக்கியம். பாடம் பண்ணாமல் தெரிஞ்சுக்க வராது அது. அதனால தான் இந்த பாடத்தை கொடுக்கும். அவ்வளோ கொஞ்சம் கடினமாக இருக்கும், ஆனால் உண்மையான இருக்கும். எல்லாமே சித்தர்கள் அடிப்படையில் தான் கொடுத்துன்னு வரோம். நம்ம நானே ஒரு கற்பனை பண்ணிக்கணும் இப்படி இது அப்படி இதுலாம் சொல்கிறது கிடையாது. ஏன்னா இது சரியா தப்பா இந்த பயணம் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு 60 வருஷம் அழிஞ்சாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை, 60 வருஷமாக ஆராய்ஞ்சு எதுதான் உண்மையினை தேடி எடுத்து இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை அப்படின்ற முடிவு வந்தப்போ தான் நான் உபதேசம் கொடுக்க ஆரம்பித்தேன். எதையோ ஒரு குருக்கிட்ட போய் உபதேசம் வாங்கிட்டு ஏதோ 2 புக்கை படிச்சுட்டு நானும் குருன்னு உட்காந்துக்கல. 60 வருஷம் அழிஞ்சாங்க. இந்த நிஜமாக பொய்யா, கடவுள் உண்மையாக பொய்யா அப்படின்ற ஆராய்ஞ்சி கடைசியில் எல்லா உலகத்தில் பொய் இது ஒன்று தாண்டா மெய்யின்னு தெரிஞ்ச பிறகு தான் இதை தான் செய்ய ஆரம்பித்தேன். இது நம்ம தெரிஞ்சுக்கிறத மற்றவனும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இப்போ கத்திங்கிறேன். இப்படி இருக்குது சாமி. சொல்லுங்கப்பா. தியானம் பண்ணும்போது தியானமா தானமா? தியானம் அதை பண்ணும்போது டைம் நோக்கி நம்ம தியானம் பண்ணலாமா? செத்து போனோம்னா நமக்கு நேரங்காலம் பார்த்து சாவுமா? அதில் காலத்தை நோக்கி அதனால் தியானம் பண்ணுறதுக்கு நேரங்காலமே கிடையாது. நேரங்காலன்றது உன் மனசு நினைக்கிறது தான். நான் சில பேர் வீட்டிலேருந்து கிளம்புவாங்க. யாருன்னா ஒரு அம்மா அண்ணாண்ட வீட்லேருந்து அறுத்துட்டு வருவாங்க. உடனே இவன் திரும்பிக்கின்னு போவான். இன்னமும் அந்தம்மா இவனை கொல்ல போகிற மாதிரி கேட்டால் அந்த பொம்பளை எதிர வருதுன்னுவான். இவன் எதிர வருதுன்னு நினச்சிக்கின்னு போனானே இவன் கால் வருஷம் வீட்டுக்கு வந்துடுவான். அதை நினைக்காத போனான்னா நல்லதே நடக்கும். எதிர வர நான் உன்னையா நினச்சின்னு வரா, அவள் தலைவிதியை நினச்சின்னு வரா, நீ போய் அவளை குறை சொல்லின்னு தெரியுற. அது மாதிரி இந்த நேரங்காலம் பார்க்குறோம், சாஸ்திரம் பார்க்குறவங்களாம் பக்தியோடு நின்றுடணும். ஞானத்தாண்டை வரக்கூடாது. ஞானத்தாண்டை வரணும்னா எதையுமே நான் ராவு காலத்துலேயே கிளாஸ் நடத்துவேன். என்ன கிரானம் பிடிச்சிருந்து அந்த அன்றைக்கி கேட்டார் பற்றி அவர் இதுலேருந்து வந்தவர், மலேசியாவிலேருந்து வந்தவர், கிரானம் பிடிக்குது சாப்பிடலாம். நான் சாப்பிட்டேன், நீ விருப்பம் தான் சாப்பிடுன்னேன். அதனால் உன் மனம் எது நினைக்குதோ அதுதான் செயல். நீ கெட்டதை நினச்சின்னா கெட்டது நடக்க போகுது, நல்லதை நினச்சின்னா நல்லதை நினைக்க கற்றுக்குங்க. விஜயசேகர் என்பவர், வணக்கம் ஐயா. நமது இந்த சரிதம் ஆனது ஒரு நாள் அழியக்கூடியது என்றாலும் இறைவனால் பரிசுத்தமாக படைக்கப்பட உடலை சரியாக பிரித்தெடுத்தால் மனம் அது செம்மையானால் ஆன்மீகத்தை உணரலாம் என்று வழி பற்றி தாங்கள் விளக்கம் அளித்தீர்கள். இந்த உடல் இறைவனால் படைக்கப்பட்டது இல்லை. முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு தாயும் தகப்பனும் புணரலில் பிறந்த உருவானதான் இந்த உடல். தாயினுடைய கர்ப்பத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த தாயினுடைய சுவாசத்தில் தான் அந்த குழந்தை வளருது. அந்த கர்ப்பத்தை விட்டு அது வெளியே வந்தோடனே அந்த தாயினுடைய தொடர்பை துண்டிக்கப்படுது. துண்டிக்கப்படும் போது அது வாய் திறக்குது. வாய் திறக்கும் போது சுயமான சுவாசம் உள்ளே போகிறது. அது அகார உகாரம் மகாரம்னு பேர். அது அந்த 3 சுவாசங்கள் உள்ளே போந்து 3 இடங்களை பிடிக்குது. அது ஒன்று இடுப்பை பிடிக்குது அகாரம்ன்றது, மகாரம்ன்றது தொப்புல பிடிக்குது, உகாரம்ன்றது உச்சியை பிடிக்குது. இந்த 3 சுவாசங்களும் 3 சக்திகளும் 3 இடத்த பிடிச்சி இந்த உடலை இயக்குது. இந்த உடல்ன்றது ஒரு மண். அப்போ மண் இயற்கையாக ஏற்கனவே செய்யப்பட்டது. தலைன்றது ஆகாயம், அதுவும் செய்யப்பட்டது. இந்த செய்யப்பட்ட பொம்மை தான் தாய் தகப்பன் செய்த பொம்மை இது. அப்போது இதுக்கு ஏக்கமாக வர்றது தான் இறைவன். அப்போது இந்த உடலை தாய் தகப்பன் செய்தானே தவிர இறைவன் பரிசுத்தமாக செய்யலை இதை. ஏன்னா இது பரிசுத்தமான உடலே இல்லை.
ஒரு தாயினுடைய தகப்பனுடைய விந்துவும் முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி எந்த தீமை பழக்கமும் இல்லாமல் முறையான கல்யாணம் பண்ணி அவங்க உடல் உறவு கொள்ளும்போது அது சுத்தமான உருவங்கள் ஏற்படுது. கல்யாணத்துக்கு முன்னாடியே பல தவறுகளை செய்து திருந்தி கல்யாணம் பண்ணி அந்த விந்துக்களை பாழாக்கி ஒரு குழந்தை பிறகுது. அப்போ அந்த உடல் நோய் உற்ற உடலாக பிறக்குது. அப்போது இந்த உடலுக்கும் இறைவனுக்கும் சம்பந்தமே இல்லை. அதனால் இந்த தாய் தகப்பன் செய்த உடல் உயிர் பிரிந்த உடனே எங்கே செய்தாங்களோ அவங்களாண்டே ஒப்படைக்கப்படுது அந்த உடலை, இல்லையா? இறைவன் எடுத்து போகிறதே இல்லை. ஆனால் இறைவன் செய்த பொருள் அகார உகார மகாரம் என்ற பொருள் முப்பொருளும் ஒன்றா சேர்ந்து உள்ளே வந்தது, உள்ளே பிரிஞ்சுது. பிரிஞ்சு வெளியே போகும்போதும் முப்பொருளும் ஒன்றா இணைஞ்சு போகுது. அதுக்கு பேர் ஆன்மான்னு பேர், இல்லையா? அது தனி, இது தனி. அது இறைவனால் செய்யப்பட்டது, இது மனிதரால் செய்யப்பட்டது. இது இறைவனால் செய்யப்பட்டதில் திருத்திக்கணும். அதை சரிங்க. விஸ்வாஜி என்பவர் காலபைரவரை ஏற்று நடக்கும் அகோரிகள் ஞானிகளா என்று கேட்டு இருக்கின்றார். அகோரிகள்கிட்ட நம்ம போகவே கூடாது. ஏன்னா அகோரிகள் என்று சொல்கிறவ ஒரு மனித வடிவத்துக்கு அப்பாற்பட்டு வாழ்ந்துன்னுக்கிறான். ஒரு மிருகத்தனமான வாழ்க்கை வாழறான். எந்த உயிரினத்தையும் கொன்றே தின்னக்கூடாது, அதுவே பாவம்னு சொல்லக்கூடிய இந்து மதத்தில் அவன் அகோரிகள் இன்னைக்குன்னு பணத்தை தின்னுக்குன்னு உட்காந்துன்னு இருக்கிறான். அப்போது இந்த தெய்வீகம்ன்றது அவங்ககிட்ட நம்ம போகக்கூடாது. அவனெல்லாம் பார்க்க ஆரம்பித்தோம்னா நம்ம எதுக்கு போகிறோம் ஏன் போகிறோன்றதை நம்ம மறந்துடும். முதல்ல நம்ம நல்ல வழியை தேடி நல்ல முறையில் நம்ம பயணங்கள் பண்ணணுமே தவிர அவன் அகோரியை நம்ம கூட ஒப்பிடவே கூடாது. ஏன்னா நம்ம யுகத்தில் வாழறவங்க, அவன் யுகத்தை தாண்டி வாழறவன். அதனால் அவனை நம்ம கூட ஒப்பிட்டுக்கவே கூடாது. அப்படி ஒப்பிட்டுங்கன்னா உங்கள் மனம் கெடும். கெடாமல் உங்களை தேடுங்க, இறைவனை தேடுங்க, அமைதியோட வாழ்க்கை நடத்துவீங்க. கார்த்திக் ஜீவா என்பவர் நாத்திக முட்டாள்தனம் என்றால் தந்தை பெரியர் முட்டாளா என்று கேட்டிருக்கின்றார். நாத்திகம்னா முதல்ல அர்த்தம் என்னான்னு பார்க்கணும். யாருமே முட்டாளாக கிடையாது. பிறக்கும்போது எல்லாரும் ஒரு அறிவோடு பிறக்கிறான். அது இயற்கையான அறிவு. ஆனால் பிறந்த பிறகு அவன் பார்த்தது, அவன் படித்தது, அவன் கேட்டது, அவன் பேசினது இத்தையும் சேர்ந்து பகுத்தறிவுன்னு ஒன்று சேர்த்துக்கிறான். அப்போது ஒரு மனிதன்கிட்ட பிறக்கும்போதே இயற்கையான அறிவு ஒன்று இருக்குது. அந்த பார்த்தது படித்தது கேட்டது இது பகுத்தறிவுன்னு சேருது. இந்த ரெண்டும் கம்பேர் ஆகி எது சரி எது தப்பு, இதில் சுயநலமுங்குது பொதுநலமும் இருக்குது, இல்லையா? கடவுள் இல்லை அப்படின்னா உலகத்தில் எந்த கடவுளும் இல்லைன்னு சொல்லணும், கண்டிப்பா, இல்லையா? ஒவ்வொருத்தருடைய மனம் ஒவ்வொரு கடவுளை இன்றைக்கி உலகம் ஏற்றுக்கினுக்குது. ஒரே கடவுள் இல்லை உலகத்தில். அப்போ எந்த கடவுள் இல்லை, கடவுள் இல்லைன்றவெல்லாம் நாத்திகனா? நாத்திகன்னா என்ன அர்த்தம்? இல்லைன்றவனுக்கு பேரெல்லாம் நாத்திகமா? அப்போ இந்து மதத்தில் கடவுள் இன்னும் ஒரு கிறிஸ்தவன் சொல்கிறான் நாத்திகன் ஆகிடுவானா? கிறிஸ்துவ மதத்தில் கடவுள் இல்லைன்னு முஸ்லீம் சொல்கிறான், அவன் நாத்திகன் ஆகிடுவானா? இல்லைன்றதால நாத்திகம்ன்றது கிடையாது. அதனால் பெரியாரை முட்டாளுன்னு சொல்ல முடியாது. அவருடைய கொள்கைகள் என்ன? இந்த வழிபாட்டை சீர்திருத்தம் பண்ணணும். இது எல்லோருக்கும் உரிமையானது. இது ஒரு தனி மனிதனுக்கு உரிமை இல்லை. ஏற்றத்தாழ்வு இறைவனுடைய நான் கூட நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஒரு குடும்பத்துக்குள்ளே ஜாதியை பாருங்க, ஒரு குடும்பத்துக்குள்ளே உங்கள் வம்சத்தை பாருங்க. ஆனால் ரோட்டுக்கு வந்துட்டாவோ கோயிலுக்கு வந்தாவோ ஜாதி மதத்தை தூக்கி அங்கே போட்டுட்டு இறைவனுக்கிட்ட எல்லாரும் சமம்ன்ற எண்ணத்தை வளர்த்துக்குங்க. அப்போ தான் அமைதி இருக்கும்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் இந்த திருத்தலை தான் பெரியார் செயல்பட்டார். அது ஏதேதோ சேர்ந்து போயிடுச்சு கூட. அதனால் நாத்திகன்றதுனால அறிவாளி இல்லை நாத்திகன்றதுனால தான் அறிவாளி, மற்றவெல்லாம் முட்டாள் அப்படிலாம் கணக்கு போடவே முடியாது. எல்லோருக்கிட்டும் அறிவாற்றல் இருக்குது. அவனுடைய போகிற பாதைக்கு ஏற்ற மாதிரி அவன் வெளிப்படுறான், இல்லையா? ஒரு விஞ்ஞானி இந்த உலகத்தில் யாருன்னு தெரியுமா? நமக்கு தெரியாது. ஏன்? அவன் பேரறிவாளி. ஆனால் அவன் ஒரு மறைவிடத்திலிருந்து அவன் உலகத்தை ஆராய்ச்சி பண்ணுகிறான். அதனால் நமக்கெல்லாம் தெரியல. கண்டிப்பாக இது மாதிரி பப்ளிக்கில் வரும்போது நம்ம தான் அறிவாளி, இல்லை அத்தவெல்லாம் முட்டாளுன்னு நினைக்கவே கூடாது. எல்லாருக்கும் அறிவு உண்டு, எல்லாருக்கும் ஆற்றல் உண்டு. அறிவு உடலுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் உயிரே இயங்கும். அறிவுன்றது தான் உயிர். வெளியே போச்சுன்னா நாத்திகனாக இருந்தாலும் ஆத்திகனாக இருந்தாலும் படுக்கத்தான். சாமி, நல்ல உபதேசம் பெற்றேன். ஒரு சந்தேகம். ஆன்மீகத்துடன் தேசபக்தி தேவை என்று என் மனம் சொல்கின்றது. முஸ்லீம்கள் கிறிஸ்துக்கள் போட்டி போட்டு கொண்டு மதமாற்றம் செய்து வருகின்றார்கள். அவர்கள் ஜனத்தொகை இன்னும் சில காலத்தில் பெருகிவிடும். ஒன்றுபட்டு இந்த சிறு கூட்டம் அரசியல் ரீதியாக நம்மை அடிமை கொள்வதா? அப்படி நடந்துவிட்டால் இந்த மாதிரியான உபதேசம் செய்ய முடியுமா? தயவு செய்து தங்கள் சீடர்களுக்கு சில தேசபக்தி உபதேசங்கள் அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். தேசபக்தி
சொல்கிறதுக்கு இன்றைக்கி கோடான கோடி பேர் இருக்கிறோம். அது நம்ம போய் தான் செய்யணுன்னா நம்ம செய்கிற தகுதியும் இல்லை, நம்ம அதுக்கு விருப்பமும் இல்லை. கண்டிப்பாக. ஆனால் இறைவன் பக்தியை நீங்கள் முதல்ல வளர்த்தீங்கன்னாவே, நீங்கள் வளர்த்தா உங்கள் குழந்தைங்களுக்கு வளரும், உங்களுக்கே வளருனா உங்கள் குழந்தைங்களுக்கே வளருது. அப்போது ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு கடைக்கு போனீங்கன்னா 4 விதமான பொம்மைகளை காட்டுறான். அதில் உங்கள் மனசு எந்த பொம்மையை விரும்புதோ அந்த பொம்மையை எடுத்துக்குது. அதுக்கு முன்னே பொம்மைன்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியாது, கடைக்கு போன பிறகு தான் தெரியும். அது மாதிரி உலகத்துக்குள்ளே சஞ்சாரம் பண்ணும்போது தான் இத்தனை மதங்கள் தெரியுது, வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தெரியாது. இந்த மதங்களில் எது நல்லா பேசுகிறானோ, எது வருமானம் கொடுக்குதோ, எது மரியாதை கொடுக்குதோ அதில் போய் சேர்றான். இந்த இந்து மதத்தினுடைய முதல் தவறே, நானே இந்துவாக இருந்தாலும் முதல்ல இந்து மதத்தினுடைய தவறை சொல்கிறேன். கோவிலுக்கு வர இடத்துல யாரும் உயர்ந்தவன் இல்லை, எவனும் தாழ்ந்தவனும் இல்லை. அந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நினைக்கிறதால தான் மத மாற்றமே இன்றைக்கி நடந்துக்கின்னு இருக்குது. இந்தியாவில் 300 வருஷம் கிறிஸ்துவத்தை சேர்ந்த பிரிட்டிஷ்காரன் ஆட்சி நடத்தி கூட யாரையும் கிறிஸ்துவனா மாற்றலை. இன்றைக்கி கிறிஸ்துவனா மாற்றினுக்குது, மதம் மாற்றம் நடக்கிறது. இந்துக்கள்லேருந்து போனவங்க தான் இந்துக்களை மதம் மாற்றுறாங்க. எந்த உண்மையான கிறிஸ்துவம் யாரும், எந்த உண்மையான முஸ்லீம் யாரும் மதம் மாற்றத்தை கிடையாது. ஏன்னா அவன் கடவுளை வழிபட்டுன்னு போடுவேன். இவன் மரியாதைக்காக்கும் பசிக்காக்கும் போய் சேர்ந்தவன்லாம் இன்றைக்கி எல்லாரையும் அதை கூப்பிட்டுன்னு தெரிஞ்சுன்னுக்கிறான். அது ஒரு கட்சி மாதிரி ஆகிப்போச்சு. கடவுள் வழிபாடுன்றது யாரையுமே கட்டாயப்படுத்தி கும்பிட வைக்கிறது கடவுள் வழிபாடே கிடையாது. தான் மனம் எதை விரும்புதோ அதை தேடி போகிறது தான் கடவுள் வழிபாடு. ஆனால் இன்னொருத்தனை கூப்பிட்டு இதுதான் உயர்ந்தது, இதுதான் தாழ்ந்ததுன்னு, கடவுளில் உயர்ந்த கடவுள் தாழ்ந்த கடவுள்னு ஒன்று கிடையாது. கடவுள் என்றது பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டது. பிறந்தவன்லாம் கடவுளாகிட முடியாது. பிறந்தவன் ஞானியாக இருப்பான், ஆனால் பிறந்தவன் கடவுள்னு சொல்லிக்கின்னு திரியிறாங்க. அது எப்படியோ தெரியாது. இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன், எனக்கு எழுத தெரிஞ்ச வரைக்கும் எழுதுகிறேன், அதை 4 பேர் படிக்கிறான். சரி, இது கொஞ்சம் நல்லா இருக்குது. நீங்கள் எழுதுறீங்க, நல்லா படித்தவங்க, இது நல்லா இருக்குது, அந்த 20 பேர் படிக்கிறான். ஆஹா, அதை விட இது நல்லா இருக்குது பண்ண இப்போ உங்கள்கிட்ட படிக்க ஆரம்பிச்சுக்கிறான். இன்றைக்கி மதம் அப்படி தான் போய்கின்னு இருக்குது. கண்டிப்பாக இது என்னவோ இல்லையா? அதனால் இது மதம் மாற்றம்ன்றது மரியாதைக்கும் பசிக்கும் போய் சேர்ந்துன்னுக்கிறான் தவிர கடவுள் வழிபாட்டுக்கு போய் சேர்றது இல்லை இது. ஏன்னா கடவுள்ன்றவன் பிறப்ப இருப்பான். அதனால தான் அருணகிரி ரொம்ப சொல்லுவார், செம்மன் மகளை திருடும் திருடன் பொம்மன் முருகன் பிறவான் இரவான், கடவுள் என்றவன் பிறந்ததும் இல்லை செத்ததும் இல்லைடானுவான். அப்போ கடவுளுக்கு பிறப்பே கிடையாது. அது பிறந்து செத்துக்கின்னு இருந்ததுன்னா நம்மளாம் இன்னும் மனுஷன் தானே ஆகிடுவான். கடவுள் இயக்கத்துக்கூடியது, இயங்கக்கூடியவங்க நம்ம. கடவுள் நம்மளெல்லாம் அந்த உலகத்தை இயக்குது, உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் இயக்குது, மனிதர்களை இயக்குது. ஆனால் கடவுளை எதுவுமே இயக்க முடியாது. அப்போ கடவுளே பிறப்பத்துக்கு வந்ததுன்னா அதுவே ஒரு முன்னோத்தனுடைய இயக்கத்துக்கு அடிமையாயிடுமே. கண்டிப்பாக. இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்த்தா தான் தெரியும், இல்லைன்னா தெரியாது. அதனால் கடவுள்ன்றது பிறக்கிறதும் இறக்கிறதும் கிடையாது. கடவுளுக்கு ஒரு மதமும் கிடையாது, ஜாதியும் கிடையாது, இனமும் கிடையாது, குலமும் கிடையாது, கோத்திரமும் கிடையாது, மொழியும் கிடையாது. அது ஒரு அருட்பெரும் ஜோதி. அது அதில் இணையும் போது தான் உனக்கு பிறப்பாக இருக்குது. அதை விட்டுட்டு நீ இருளில் வாழற வரைக்கும் பிறப்பு வந்துக்கினே இருக்குது. அந்த பிறப்பாக இருக்கிறதுக்கு தான் இறைவனை தேடின்னு இருக்கிறோம். அந்த இறைவன் நடக்குது. ஜாதி மதமெல்லாம் ஒரு காரணமே கிடையாது. நல்வினை தீவினைக்கு ஏற்ற மாதிரி தான் மனிதனுடைய வாழ்வு நடக்குது உலகத்தில். நல்வினையும் இல்லை, தீவினையும் இல்லை. நல்வினையும் தீவினையும் இல்லாதவனுக்கு உலகம் தெரியுமா? தெரியாத போது எனக்கு வீடு இருக்குதுன்னு நினைப்பு வருமா? உனக்கு எனக்கு பணம் இருக்குதுன்னு நினைப்பு வருமா? எதுவும் கிடையாது. அப்போ உன்னுடைய நினைப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா, கடவுள் இருக்கிறார், அது மட்டும்தான் உன் நினைப்பாக இருக்கும். அப்போது கடவுள் மட்டும் இருக்கிறார்ன்ற நினைப்பு உள்ளவனுக்கு கடவுளும் இருக்குது, உலகமும் இருக்குது, கடவுளும் இருக்குது, குடும்பமும் இருக்குதுன்றவனுக்கு எல்லாம் இருக்கும். கடவுள் மட்டும் இருக்கிறாரு அப்படின்ற நினைக்கிற ஞானிக்கு இந்த உலகத்தில் திணை அளவு கூட அவனுக்கு சொத்து சுகம் கிடையாது. அவன் நினைக்க போகிறதே கிடையாது. அப்புறம் அவனுக்கு எங்கே சொத்து சுகம்? அப்போது இந்த திணைன்றது எவ்வளோ சின்னது, அந்த அளவு கூட இந்த உலகத்தில் இல்லைடான்றார் பட்டினத்தார். அப்போ தான் உனக்கு நல்வினையும் இல்லை, தீவினையும் இல்லை. நல்வினையும் தீவினையும் இருக்கிற வரைக்கும் உலக வாழ்வு. நல்வினையும் தீவினையும் மனிதங்கிட்ட இருந்து விலகி போச்சுன்னா அவனுடைய வாழ்வு எப்படின்னா இறைவாழ்வு. இறைவாழ்வு வாழறவனுக்கு எதுவுமே கிடையாது. இப்போது சாதாரணமாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நான் குறைஞ்சது 12 வயசுலேருந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டேன். எத்தனை வயசு? 12 வயசுலேருந்து சம்பாதிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி 73 வயசாகுது. அப்போது சம்பாதனைன்னா
டெய்லர் கடை வச்சு ஓஹோன்னு பேர் எடுத்து சம்பாரித்தேன், ரயில்வேயில் போயும் சம்பாரித்தேன். ஆனால் இவ்வளோ சம்பாரித்ததுக்கு நான் எவ்வளோ வச்சுருக்கணும்? வச்சில்லை. ஏன்னா எனக்கு இந்த சொத்து சுகத்து மேலே நினைவு இல்லை. என் நினைவெல்லாம் இறைவன் மேலே. அதனால் நான் எனக்குன்னு எதையுமே வச்சுக்கல. இந்த உலகத்தில் எவனுக்குமே எதுவுமே இல்லை. ஆனால் இவன் இருக்கிற மாதிரி நினச்சின்னு வாழ்ந்துன்னுக்கிறான். ஒரு பெரிய மகாராஜா, அவரது தான் இந்த நாடு. அப்போது இப்போ இவர் மகாராஜா ஆன பிறகு இவருக்கு நாடு வந்தது. இவருக்கு முன்னாடி இன்னொரு மகாராஜா இருந்தார், அவரது. அப்போ அவருக்கு முன்னாடி இன்னொருத்தது. அப்போது இங்கே யாருதுமே எதுவுமே இல்லை. ஆனால் மனிதனுடைய கற்பனை எல்லாம் எந்துங்க, எல்லாம் என்னால் செய்ய முடியுங்க அப்படின்னு இவன் கற்பனையில் மிதந்துக்குன்னுக்கிறான். இறைவன் இங்கே என்ன பண்ணி கொடுத்துக்கிறான்? மனித இனத்தை படைத்தது நாம. இப்போ உன் குழந்தை குட்டிங்க இருக்குது, 2 பசங்க இருக்குது உனக்கு, நீ தான் பெற்றுட்ட. அப்போ நீ என்ன பண்ணுவ? நம்ம குழந்தை குட்டிங்க எப்படி வாழணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு செய்து கொடுப்பில்ல? அதானே செய்வ நீ தகப்பன். இறைவன்ற தகப்பன் இந்த மக்களுக்காக உலகத்தில் வாழறதுக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துக்கிறான். ஆனால் எதுவுமே இவந்து இல்லை, எல்லாம் இறைவந்து. அது தெரியாத எந்துன்றான். எந்துன்னு இங்கே ஒன்றுமே இல்லைடா. உன் உடலே உந்து இல்லையாடா. உன் உடலே நீ இரவல் வாழ்ந்துனுக்கிற. உங்கள் அப்பா அம்மா தந்த உடல் இது, உன் உடல் இல்லை. அப்போது இங்கே ஏது? சாதாரண அஞ்ஞானிக்கே ஒன்றும் இல்லைன்னா ஞானிக்கு என்ன இருக்குது? இங்கே ஒன்றும் இல்லை. நான் இருந்தால் தானே இன்னொரு பொருள் இருக்கும். நானே இல்லைன்னா பொருள் எது? ஞானிகள் நானே இல்லைன்னு வாழறவன். அஞ்ஞானிகள் நான் தான் வாழறவன். அப்போ நான் தான் வாழறவனுக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி நினச்சிப்பானா எதுவும் இல்லை. உண்மை. ஞானிக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைப்பான். ஆனால் உலகமே அவன் கூட நிற்கும். இதுதான் அஞ்ஞானிக்கும் ஞானிக்கும் உள்ள வித்தியாசம். அதை தான் பட்டினத்தார் சொல்கிறாரு, நல்வினையும் தீவினையும் இல்லாதவனுக்கு திணையளவும் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாதுறான்றார். உன்னை போல உத்தமம் இந்த உலகத்தில் யாரும் இல்லைடான்னு வேறு சொல்கிறார். ஏன் ஞானம் அடையலை, ஏன் அடைய முடியல, எது தடை அப்படின்னா பெண்கள்ன்ற பேரே தடை. அவங்களுக்கு பெண்கள்ன்ற பேரே தடையாகி போச்சு. பெண்ணுன்னும் போது நாணம், பயிற்சி, வெக்கம், இது மாதிரி 5 சேர்ந்துக்குது. ஆணுக்கு எதுனா இருக்குதா? அது மாதிரி என்ன ஒன்றும் கிடையாது. அப்போது அவங்களுக்கு அந்த பேர், பெண்ணுன்ற பேர் ஒரு புனித பேர். அது பெண்ணுன்ற பேர் சாதாரண பேர் இல்லை, ஒரு புனிதமான பேர் அது. ஆனால் அந்த புனிதமான பேர் ஆன்மீகத்துக்கு தடையாக இருக்குது. ஏன்னா அந்த புனிதமான பேரை அநாகதிகமாக ஆக்கிறதுக்கு தயாராகுது உலகம். அதனால் அந்த பெண்ணுன்ற பேர் ஆன்மீகத்துக்குள்ளே வர முடியல. வரும்போது தாய் தகப்பன் தடையாயிடுறான், கணவன் தடையாயிடுறான், சுற்றி இருக்கிற சொந்தங்கள் தடையாகி போகுது. இவ்வளோ தடையும் மீறி அவங்க ஆன்மீகத்துக்கு வரணும்னா அவங்க துறவி ஆகணும். பெண்கள் துறவி ஆக முடியுமா அப்படின்னா ஆக முடியாது. ஏன்னா அவங்கள குழந்தை குட்டிக்குது. இப்போ ஔவையார் துறவி, காரைக்கால் அம்மையார் துறவி, மீராபாய் துறவி. ஆனால் இவங்களுக்கெல்லாம் குழந்தைகள் கிடையாது, குடும்பம் விட்டு வெளியே வந்தவங்க அவங்க. ஆனால் குழந்தை குட்டியை வச்சுக்கின்னா அவங்க நான் ஆன்மீகத்தை கடவுளை தேடி போகிறேன், இந்த குழந்தை குட்டி எப்படின்னா போகணுன்னு வருவாங்களா? ஏன்னா பெண்ணுன்றவன் சந்திரன், ஆணுன்றவன் சூரியன். அப்போது இந்த சந்திரன் இந்த பூமிக்கு எவ்வளோ குளுமையை கொடுக்குதோ அவ்வளோ எளிமையான மனம் பெண் மனம். அவ்வளோ எளிமையான பெண் மனத்தை எடுத்துக்கின்னு இந்த மொட்டுத்தனமான ஆன்மீகத்துக்கு வர முடியாது. வரணுன்னா இந்த வையகம் அவங்கள விடாது. பல பெயர்கள் வந்துடும் அவங்களுக்கு. அந்த பெயர்களை தாங்குகிற மனப்பக்குவம் வராது இல்லையா? அதனால் அவங்க வர முடியல. இது ஏதோ பட்டும் படாத கணவன் உதவியோடு வரலாம், இல்லை கணவன் இறந்துட்டார், பிள்ளைகளுக்கு எல்லா காரியம் முடிஞ்சு போச்சு, அது மாதிரி ஆளுங்க வரலாம். இல்லை கணவன் விருப்பப்படலாம், நம்ம மனைவி தெய்வீகத்து மேலே ஆசைப்படுறா போட்டோமே அப்படின்னு கணவன் இருந்தும் ஆசைப்பட்டு அனுப்புறதும் உண்டு.
இதையெல்லாம் மீறி ஒரு பெண் ஆன்மீகத்துக்குள்ளே வர முடியாது. இப்போ காரைக்கால் அம்மையார் கனவு மனைவியோடு இருந்தாங்க. அந்த அம்மா வீட்டு உள்ளே இருந்திருந்தால் ஞானி ஆகிருப்பாங்களா? ஆக முடியாது. குழந்தை குட்டி ஆகி போயிருக்கும். அப்போது அந்த கணவனே என்ன பண்ணிட்டார் அவர், அம்மா உன்னுடைய சக்தி தெரியாத நான் எனக்கு கணவன் ஒரு பேரை வச்சுக்கினேன், என்னை உன் குழந்தையா நினச்சிக்க, இனிமேல் நீ எந்த பயணம் பண்ணுறியோ அதை பண்ணிடு அப்படின்னு அந்த அம்மா வீட்டை விட்டு கிளம்பி வந்தாங்க. மீராபாய் வெறும் கண்ணன் மட்டும்தான் அவங்களுடைய உலகம். கண்ணனை தவிர வேறு எதுவுமே அவங்களுக்கு உலகத்துக்கு தெரியாது. ஆணா பெண்ணா குழந்தையா பெரியவங்கள எதுவும் தெரியாது. அப்போது அது ஒரு பித்து பைத்தியம். அது அந்த பைத்தியம் எப்படிப்பட்டதுன்னா கடவுள் பைத்தியம். அதனால் கடவுளுக்கே ஒரு பேர் இருக்குது, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலான்னுட்டு. கடவுளே ஒரு பைத்தியக்காரன் தான். அப்போ அந்த கடவுளை அடையணும்னா நான் பைத்தியக்காரனை மாறணும், உலகத்தை மறக்கணும். இது எல்லா பெண்களுக்கும் சாத்தியமில்லை. அதனால் பெண்கள் வர முடியாது. ஆண்களில் தனிப்பட்ட முறையில் சில பேர் தான் ஞானத்துக்கு வர முடியும். ஆண்கள் கூட எல்லாரும் ஞானத்துக்கு வந்துட முடியாது. நானே ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இங்கே வருவான், அதை பண்ணிவிடுவேன், நான் இப்படி பண்ணிவிடுவேன், அப்படி பண்ணிவிடுவேன்னுவான், கட்சியில் மறு உபதேசத்துக்கு இங்கே ஆள் இருக்க மாட்டான் அப்படின்ட்டு. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒருத்த வந்தால் உனக்கு சிஷியனே இல்லைன்றீங்க, இனிமேல் நான் தான் உங்கள் சிஷியன் வந்தான், ஒரே உபதேசத்தில் மறு மாதத்துக்கு ஆளை காணும். இது ஆண்கள் மட்டும் வர, ஆண்கள் அடையாளப்படுத்தப்படுறாங்க, பெண்கள் அடையாளப்படுத்தலை, அவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் பெண்களுக்கு பல தடைகள் இருக்குது. ஏன்னா ஆணுனுடைய உடல் அமைப்பு வேறு, பெண்ணுனுடைய உடல் அமைப்பு வேறு. பெண்ணுனுடைய உடல் அமைப்பு எல்லாரும் உலகம் ரசிக்கக்கூடிய உடல் அமைப்பு. ஆனால் ஆணுனுடைய உடல் அமைப்பு அப்படி இல்லை. அப்படி ரசிக்கக்கூடிய உடல் அமைப்பு இருக்கிறதால அவங்க வெளியே வரும்போது பல ஆபத்துக்களை சந்திக்க வேண்டியது இருக்குது. அதனால் அவங்க ஈடுபடாமல் தனித்து நிற்கிறாங்க. இதுக்கு கணவன் மனைவி இருவரும் வரும்போது அவங்களுக்கு அந்த தடை இல்லை. அதனால தான் நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், இந்த உபதேசம் வாங்க வரவங்க கணவன் மனைவியாக வந்துட்டாங்கன்னா பிரச்சனையே கிடையாது, தனித்து வரும்போது தான் இந்த பிரச்சனைகள் உருவாகுது அப்படின்ட்டு. அது மாதிரி பெண்கள் வராத காரணம் இந்த அமைப்பு, அவங்களுடைய மனோபாவம். ஏன்னா பெண்கள்ன்றவங்கள ரொம்ப இரக்கமான குணம். அதான் சந்திரன்றது, பெண்ணுன்னா சந்திரன் அர்த்தம், ஆணுன்னா சூரியன் அர்த்தம். அப்போ இந்த பெண்ணாக இருக்கக்கூடிய சந்திரனாக இருக்கக்கூடிய பெண்ணுக்கு இலகிய மனசு. அந்த இலகிய மனசால் பல தீமைகள் விளைஞ்சிடும் அவங்களுக்கு. அதனால் அவங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே நிற்க வேண்டியதாக இருக்குது. அதனால் பெண்கள் அதிகமாக ஞானத்துக்கு வர முடியாது. ஸ்ரீ நித்யானந்த குருவே திருவடி சரணம். மனம் மனத்திலே ஒடுங்கி மாய எல்லாம் நீங்கி தூய ஒளி கிளம்பி என் துன்பங்கள்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேர்த்த எல்லாம் வல்ல சத்குருவே சரணம் சரணம் சரணம். என் உடலே வாழ்க, என் மனமே வாழ்க, எனது உயிரே வாழ்க, எனக்குள் இருக்கும் ஆன்மாவே வாழ்க, என்னை இயக்கும் இறைவன்களே வாழ்க, அன்பே சிவம், மனமே குரு, சத்குருவே சரணம் சரணம் சரணம். இதுதான் சாமி என்னுடைய திருமந்திரம். டெய்லி இதை சொல்லிட்டு தான் நான் மற்ற வேலையை ஆரம்பிப்பேன் நான். சந்தோஷம், சரிங்களா? இப்போ நான் ஏதோ கேள்விக்கு வந்தேன். இப்போ திடீர்னு நீங்கள் சொன்னீங்க ஒரு கேள்வி, தாய் தாப்பை நான் மதிக்கணும், அவங்க சொன்னதை கேட்கணும்னு. ஒரு தாய் தாப்பா 2 பாடம் பண்ணவங்களே பாடம் பண்ண விடாமல் போட்டாவெல்லாம் பிடிக்கி வெளியே போட்டிருக்கிறாங்க. அந்த தாய் தாப்பனை என்ன பண்ணுறது? ஐயாவே சொன்னார், ஐயாவே சொல்லியிருக்கிறாரு, இந்த கடவுள் வழியில் போகிறவங்க யாராச்சும் தடுத்தாங்கன்னா பெற்ற தாயாக இருந்தாலும் பார்க்காதானு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தாயை போட்டுடணும்னு. எந்தெந்த விஷயத்துக்கு போட்டுடணும்னு நீங்கள் சொல்லவே இல்லையே. நான் சொல்கிறது, உலகத்தில் எல்லாத்துக்கும் விதி விலக்கு உண்டு. ஒரு அம்மானா தன் பிள்ளைக்காக உயிரே கொடுப்பா. இது எல்லா அம்மாவுக்கும் பொருந்தும். எங்கேயோ ஒரு சில அம்மாக்கள் இருப்பாங்க, பிள்ளையோட உயிரே வாங்கக்கூடிய அம்மாலாங்கிறாங்க. தன்னோட சுகத்துக்காக பிள்ளைய பலி கொடுக்குற அம்மா அப்பாலாங்கிறாங்க. பேப்பரில் கூட நீங்கள் வச்சிருப்பீங்க, பெத்த பிள்ளைய புதையலுக்காக பலி கொடுத்த அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் எந்த வழக்கில் நம்ம சேர்க்கறது? எல்லாத்துக்கும் விதி விலக்குன்னு ஒன்று இருக்குது. இதுதான் சத்தியம் உண்மைன்னு சொன்னால் அங்கேயும் 1 2 தப்பி பிறந்துடும். அப்போ இதுக்காக நம்ம எல்லாமா போய் படிக்க முடியுமானா படிக்க முடியாது. இதுக்கு காரணம் யாரு? ஏன் தலையெழுத்து சரியில்லை. புரியுதுங்களா? அதனால தான் யாருக்கும் கிடைக்காத இந்த மாதிரி ஒரு அம்மா அப்பா என் தலையில் வந்து எடுத்துக்கிறாங்க. கர்மா. புரியுதுங்களா? அப்போ இதெல்லாம் விதிவிலக்கு. இதை நம்ம எல்லாத்துக்கும் பொருத்தி பார்க்கக்கூடாது. புரியுதுங்களா? இது நான் செஞ்ச கர்மாவால் கருணையோடு இருக்க வேண்டிய தாய் தகப்பன் கூட என் மேலே கோவப்படுற அளவுக்கு யார் மாத்தந்து? நான் செஞ்ச கர்ம வினை. புரியுதுங்களா? அதுதான் இது விதிவிலக்கு. இது எல்லாருக்கும் பொருந்துமானா எல்லாருக்கும் பொருந்தாது.
இந்த கேள்விக்கு நான் லாஸ்ட்டாக வரேன் சாமி. இப்போ நான் கேட்குறேன், இப்போ நல்லா பாடம் தான் பண்ணி நீங்கள் சொல்கிற மாதிரி விழிப்புணர்வாக தான் பாடம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு வருஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆன பிற்பாடு அந்த விழிப்புணர்வை மறந்து எப்போ எந்த செகண்டில் மாறுறோம்னு தெரியாமல் எடுத்து எங்கேயோ மனம் நிற்கிது. அப்போ நமக்கு ஞாபகம் வரதையா இல்லை எண்ணங்கள் இந்த விழிப்புணர்வை மறைச்சிருதா? மனசோட பண்ணக்கூடிய பாடம் ஒரு கட்டம் வரைக்கும் தான். ஆனால் நமக்கு அனுபவம் வரணும், பாடத்தினால் செய்யக்கூடிய அந்த பலனை அனுபவிக்கணும் அப்படின்னால் மனம் இல்லாத நிலைக்கு நான் போகும்போது மட்டும்தான் எனக்கு இதுவே வசப்படும். ஐயா சொல்லிட்டாரு, நான் இந்த பிரபஞ்சத்தை படைச்சவனை பார்த்தேன், அந்த ஜோதியை நான் கண்ணார கண்டேன், அவன் பேரொழியாக இருக்கிறான். யாரை சொன்னாரே? நீ சிவனை பார்த்தியா? யாரா சிவனை கும்பிட்டான்னு கேள்வி கேட்டவரே, சிவனை எல்லாத்தையும் படைச்ச அந்த பரம்பொருளை நான் பேரொழியாக பார்த்தேன்னு சொன்னார். சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா சாமி? ஆனால் சொல்லியிருக்கிறாரு. அப்போ சொல்லிக்கிறாருன்னா அவர் அனுபவிச்சிருப்பார்ல. அனுபவிச்சாருன்னா எப்படி பார்த்துருக்க முடியும்? மனசோடு இருந்தால் இறைவனை மறைக்கும். மனம் என்றது அடங்கி ஒடுங்கி நான் என்ற ஒரு நிலை எப்போ இல்லாத ஒரு நிலையில் பாடம் பண்ணுறனோ அப்போ தான் இந்த காட்சிகள் வரும். அப்போ நான் பார்த்தது சிவபொருளா இல்லை என்னையே பார்த்தேன்னா சீவன் சிவனாக மாறி நிற்கும். எப்போ மனம்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் நான் ஜீவனாகவே இருப்பேன். மனம்ன்ற ஒரு பொருள் எனக்குள்ளே அடங்கி ஒடுங்கி அழிஞ்சு போகிற நிலை வந்தால் நானே சீவன்றதை மாற்றி சிவனாக மாறி நிற்பேன். அப்போ பார்க்கக்கூடிய காட்சி அது. சிவனை பார்க்கல, என்னையே நான் பார்த்துருக்குறேன். எப்போ பார்த்தேன்? மனம் அடங்கி ஒடுங்கி இருந்தால். அப்போது இப்படி ஒரு நிலை எனக்கும் வரலாம். அதுக்கு ஒரு தொடக்கம்தான். சாமி நான் விழிப்பாக பண்ணினே இருந்தேனே, அப்புறம் எங்கே போனேன்னு தெரியல, என்ன பண்ணேன்னு தெரியல. அப்போ ஏன் அந்த நிலை வந்ததுன்னா அது வரைக்கும் விழிப்பாக இருந்த மனம் இப்போ செயல்படாமல் ஒரு நிலைக்கு போகுது. அப்போ நான் பாடம் கரெக்டாக பண்ணுறேன்னா இல்லையா? பாடம் கரெக்டாக பண்ணுறீங்க. அப்போ நான் என்ன பண்ணணும்? இப்படி ஒரு நிலை வரும், ஆனால் திடீர்னு யாரோ ஒருத்தர் தட்டினா மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். வந்த உடனே பாடம் பண்ணனா இல்லையான்னு கவலைப்படாமல் திரும்ப நான் பாடம் பண்ண ஆரம்பிச்சுக்கணும். இது எல்லாமே ஒரு ஒத்திகை. எதுக்கான ஒத்திகைனா பின்னால் நான் ஒரு பெரிய விஷயத்தை அடைய போகிறேன், அதுக்கான பக்குவம் வரணும்னா இந்த நிலை வந்து 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 போகும். இது அப்படியே நின்னா என்ன ஆகும்? ஒன்றுமே பாடமே பண்ண வேண்டிய சூழ்நிலை அங்கே வரவே வராது. ஊரில் இருக்கிறவங்களாம் யார் பாடம் கொடுத்தாரோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நல்லா அந்த என் வீட்டுக்காரரை நாசம் பண்ணிட்டேயா அப்படின்னு ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. நானே சொல்லி வச்சுக்கிறேன் சாமி. ஆனால் இது வந்து வந்து போனால் என்ன வரும்? அவங்களும் இதை புரிஞ்சுப்பாங்க. ஓகே, இது வந்து சரியான விதம் தானே. அப்போ இந்த பக்குவம்லாம் எதை நோக்கி போகுதுன்னா நல்ல பாடம் பண்ணுறத நிலைக்கு இப்போ நம்மளை கொண்டு போய் சேர்க்குது. இதுக்காக கவலைப்பட வேண்டிய வேலையே கிடையாது. இப்படிலாம் நிலை வந்தால் மட்டும்தான் நம்ம மனசு அடங்கும். நான் சொன்னது சரிதானங்க சாமி? கரெக்டு தான்.